மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூலை 23ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி, இந்த போலீஸ் எக்ஸாம் எதுவானாலும் சரி, நடப்பு செய்தியில் மையப்படுத்தி தான் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. சப்ஜெக்டை சேர்த்து, ஓகேவா, ஸ்ட்ராட்டஜியும் கலந்து கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா செய்திகளும் தினந்தரும் சூப்பராக வழங்கிட்டு இருக்கிறோம். திட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குற நோட்ஸை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற அந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணி தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 23ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். சரியா? தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தின் பழைய பேர் என்ன, இப்போ என்ன கூடுதல் சிறப்புகள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அகைன் சூப்பரான இன்னொரு திட்டம் பாருங்கள். நீர் எழில் பள்ளி திட்டம். சரியா? தமிழ்நாடு அரசால் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட இன்னொரு முக்கியமான திட்டம் வாட்டர் பெல் திட்டம். இது எதற்காக தொடங்கப்பட்டது, என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026ஆம் ஆண்டில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது, 2030ஆம் ஆண்டில் இந்த போட்டி எங்கு நடைபெறவுள்ளது, அதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே முக்கியமான இன்னொரு திட்டம், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு திட்டம், பிஎம் மித்ரா பூங்கா திட்டம். சரியா? பிஎம் மித்ரா பூங்கா அப்படின்னா எதற்காக தொடங்கினாங்க, எந்த துறையை மேம்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, இனி நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்தியில் ஃபர்ஸ்ட் நியூஸே பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அதோட பின்னணி என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு தொடக்க பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்காக இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? தொடங்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022. சரியா? செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம். அதை முன்னிட்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை சிறப்பான முறையில் தொடங்கி வச்சாங்க. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்க நெல்பேட்டை ஆதிமூலம் அரசு பள்ளியில் தொடங்கி வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஓகே. பகுதி பகுதியாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் ஆகஸ்ட் 25, 2023 அன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த சூழலில் சரியா தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழகம் சரிங்களா ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாங்க. சரியா? இந்த சூழலில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? 2 மாற்றம். ஒன்று, 5ஆம் வகுப்பு வரை இதுவரைக்கும் இலவச உணவு வழங்கப்பட்டு வந்தது. அதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வந்து விரிவாக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் பெயர் சரிங்களா புதிய பெயராக நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பேருமா? பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். மறக்காதீங்க. சரியா? 6 முதல் 8ஆம் வகுப்பு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். இந்த 2 பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இனிஷியல் எப்போ, என்னைக்கு டேட்டில்? செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில். இந்த விரிவாக்கம் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நாள் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த தினம். அன்றைய தினத்தில் கடைபிடிக்கப்படும். அன்றைக்கு தான் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் முறைப்படி சொல்லியிருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொடர்பான அறிவிப்பானை வெளியிடப்பட்ட நாள் ஜூலை 15, 2026. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, சூப்பர். அடுத்து வாங்க. ஓகே, பாருங்கள். இந்த புதிய பேர் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், இதுதான் புதுசாக வச்சுருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் அரசு வச்ச புதிய பெயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. முன்னதாக ஏழை மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடங்கி வைத்த ஆண்டு 1956. சரியா? மதிய உணவு திட்டம். அதை சத்துணவு திட்டமாக மாற்றியது யார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சரியா முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எப்போ? 1982. இப்போ 56ல் மதிய உணவு திட்டம், 82ல் சத்துணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் காமராஜர் அவர்கள். அதே மாதிரி சத்துணவு திட்டத்தை தொடங்கியவர் எம்ஜிஆர் அவர்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கியவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னா இனிமேல் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். மறக்காதீங்க. சரிங்களா? சரி, அடுத்து அகெயின் ஒரு சூப்பரான ஒரு புதிய திட்டம் பாருங்கள். தமிழ்நாடு சொல்கிறது நீர் எழில் பள்ளி திட்டம். சரியா? தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 22, 2026 இந்த திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. தனியார் நிதி பங்களிப்புடன் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கிற அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா? இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கள்.
இயற்கை சார்ந்த முறைகள், சரியா, அதாவது சாயில் பிளான்ட், சரி, மண், அப்புறம் இந்த செடிகள்லாம் இதெல்லாம் வளர்த்து அதன் மூலம் கழிவு நீரை பாதுகாப்பாக சுத்திகரித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. முதற்கட்டமாக சென்னையில் ஒரு 5 அரசு பள்ளிகளை தொடங்கினாங்க. அதில் ஒன்று எக்மோர், அது எழும்பூர், அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது. அடுத்து அசோக் நகர், போரூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர். பகுதியாக எல்லா இடங்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் நாளொன்றிற்கு 25,000 லிட்டர் அளவிற்கு நீரானது சுத்திகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. இதே மாதிரி இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள், சரிங்களா, எங்கெல்லாம் செயல்பட்டு வருகிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேஞ்சூர், நெம்மேலி, புதுசாக ஒரு இடத்துல உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஈசிஆர் ரோட்டில், எங்கம்மா, பேரூரில். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இங்கே பார்க்குறது இந்த கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துகிற மாதிரி மாற்ற போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்தபடியாக இதனுடன் தொடர்புடைய இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்கள், வாட்டர் பெல் திட்டம். சரியா, நம்ம இருக்கிற வேலையில் அவசரத்தில், ஓகேவா, வேகமாக சாப்பிட்டுருப்போம். நம்ம அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வந்து குடிக்கணும். தண்ணீர் குடிக்கணும்னா நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை வரும். அதை பள்ளி மாணவர்களுக்கு சரியா நினைவூட்டும் வகையில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பேர் தான் வாட்டர் பெல் திட்டம். தொடங்கப்பட்டது எப்போன்னு பாருங்கள், ஜூன் 28, 2025 தொடங்கியது தமிழ்நாடு அரசு. இதோட நோக்கம் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்கள் முறையாக தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்தல். சரியா, கரெக்டாக தண்ணி குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத அதை நினைவுற்ற மாதிரி. சரியா, காலையில் 11 மணிக்கு, அடுத்து மதியம் 1 மணிக்கு, பிற்பகல் 3 மணிக்கு என ஒரு நாளைக்கு 3 முறை சிறப்பு மணி டேங் 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 பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடித்தோடனே மாணவர்கள் சரிங்களா தண்ணீர் குடிக்க வேண்டும். அதற்கு 5 நிமிட இடைவேளை வழங்கப்படும். சரிங்களா, நம்ம தண்ணீர் அப்படிங்கிறது அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ முக்கியமானது. அது வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வாட்டர் பெல் திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, அந்த நீர் எழில் பள்ளி தொடங்கியிருக்கிறாங்க. நிறைய இருக்குது அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்காக. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்கள், 18வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 பாருங்கள். 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் சரியா ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 2 வரை ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வருகிறது. சரியா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்காட்லாந்தில் இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெறுவது இது 4வது முறையாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமே 18 முறை தான். இது 18ஆம் முறை. அதில் 4 முறை நடைபெற்ற இடம் ஸ்காட்லாந்து, மறக்காதீங்க. சரியா, இந்த 2026ஆம் ஆண்டுக்கான போட்டியில் மொத்தம் எத்தனை கேம் வந்து சேர்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 தான். இந்தியாவில் பதக்கம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள இந்த பேட்மிண்டன், சரி, மல்யுத்தம், அந்த மாதிரி முக்கியமான போட்டிகள் எல்லாமே தூக்கிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. பங்கேற்கும் மொத்த நாடுகள் எண்ணிக்கை 74. இது இந்தியா சார்பில் 124 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். ஓகேவா. அடுத்து கூடுதல் செய்தி, தொடக்க விழாவில் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி செல்பவர் யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புகழ்பெற்ற பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு அவர்கள். அதே மாதிரி குத்துச்சண்டனை வீராங்கனை லவ்லினா அவர்கள். சரியா, இந்த மராத்தான், இந்த பேட்டன் ஏந்தியாகவும் பங்கேற்றனர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. சரி, இதோட ஒரு பேக்ரவுண்ட் பாருங்கள். இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி, இந்த காமன்வெல்த் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே ஆட்சியில் இருந்த அந்த நாடுகளை கொண்ட ஒரு அமைப்புக்கு தான் சொல்லுவாங்க காமன்வெல்த். இது இனிஷியலாக 1930ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் பேரரசு போட்டிகள் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் 1974 பிரிட்டிஷ் காமன்வெல்த் போட்டிகள் என்று அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1978 தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிற பேரை மாற்றிருக்கிறாங்க. சரியா, இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற்ற வருஷம் 2010 எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நடைபெற்றது. அதே மாதிரி 17வது மற்றும் கடந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி 2022ஆம் ஆண்டில் நடைபெற்ற இடம் இங்கிலாந்தின் பெர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்றது. சரி, ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா நகரில் நடைபெற வேண்டியது சில சூழ்நிலைகள் காரணமாக இந்த இடம் இங்கிலாந்தின் பெர்மிங்ஹாம் நகரில் 2022 நடைபெற்றது. ஓகேவா. இந்த போட்டி 2030ஆம் ஆண்டில் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடைபெற உள்ளது. இந்தியாவில் எங்கன்னு பாருங்க, அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி அவர்கள் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஃபர்ஸ்ட் டைம் நடைபெற்றது எப்பன்னு பார்த்தோம் 1930 பார்த்தோமா. அதிலிருந்து அப்படியே 100வது ஆண்டு அந்த விளையாட்டு போட்டி நடைபெறக்கூடிய ஆண்டு 100வது ஆண்டு எங்கே நடைபெற உள்ளது, இந்தியாவில் நடைபெற உள்ளது. ஒரு சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து போகலாமா. அடுத்து அகெயின் ஒரு ஸ்கீம். இது வந்து மத்திய அரசோட திட்டம், சூப்பரான திட்டம். தமிழ்நாடு அரசு திட்டங்கள் பார்த்தாச்சு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்குறோம். PM மித்ரா பூங்கா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஃபேன்சி நம்பர் பாருங்கள் 2121 அக்டோபர் 21 2021ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. அதோட விரிவாக்கம் பாருங்கள். PM மித்ரா அப்படின்னா ஓகே ஷார்ட் நேம். பொதுவாக மித்ரான்னு சொல்லுறது நண்பன் சொல்லுவாங்கள்ல, இங்கே மித்ரா அப்படிங்கிறது ஷார்ட் நேம் MITRA. அதோட விரிவாக்கம் பிரைம் மினிஸ்டர் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல். இதுதான்
இங்கிலீஷோட விரிவாக்கம் தமிழில் சொல்லும்போது பிரதான் மந்திரி அல்லது பிரதம மந்திரியின் மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆயத்த ஆடை பூங்கான்னு சொல்லுவாங்க. சரி, அது மொத்தத்தில் ஜவுளித்துறையை மேம்படுத்துகிற மாதிரி எல்லா வசதிகளும் கிடைக்கிற மாதிரி ஒரு பூங்காவை அரசு அமைச்சு கொடுப்பாங்க. அங்கேருந்து சிறப்பான முறையில் நம்ம ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்கு நம்மளோட முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சரிங்களா, அதான் PM மித்ரா பார்க்குன்னு சொல்லுவாங்க. இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஜவுளி மதிப்பு சங்கிலிகை, அதாவது நூற்பு, அப்புறம் நெசவு, சாயம், சரி, ஆடை தயாரிப்பு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து உலகளாவிய அளவில் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும். சரியா, இது எந்த ஒரு உற்பத்தியை, ஜவுளி உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும். சரியா, தமிழ்நாட்டின் விருதுநகர் உட்பட இந்தியா முழுவதும் 7 இடங்களில் இந்த மெகா டெக்ஸ்டைல் பார்க் என்று அழைக்கப்படும் இந்த PM மித்ரா திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த பூங்கா. சரியா, சரி, தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 1894 கோடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் மொத்தம் இந்தியாவில் 7 மாநிலங்களில் இந்த PM மித்ரா பார்க் வந்து அமைக்க போகிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர், குமாரலிங்கபுரத்தில் இது அமைக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, சரி, தமிழ்நாடு தவிர வேறு எந்தெந்த மாநிலங்களில் இந்த PM மித்ரா பார்க் அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, மத்திய பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத். சரி, அந்த குஜராத்தில் தான் இந்த தினத்தில் இதற்கான பூங்கா திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் இது இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதற்கு நிதி உதவி பாருங்கள். புதிய ஆலைகளை தொடங்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு 300 கோடி வரை ஊக்கத்தொகை வழங்குறாங்க. அதே மாதிரி 500 கோடி வரை மூலதன ஆதரவும் வழங்குறாங்க. ஒரு சிறப்பு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. PM மித்ரா பார்க் அப்படிங்கிறது ஜவுளித்துறை மேம்படுத்தும் தமிழ்நாடு அரசு, மத்திய அரசின் திட்டம். சரியா, அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்கள். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் புதிய பெயர் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீர் எழில் பள்ளி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்கியுள்ளது? நான்காவது கேள்வி, 2030ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? சரியா, முடிஞ்சால் அதோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 5வது கேள்வி, PM மித்ரா பூங்கா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்காக பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.